நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் சாதம் பண்ண போகிறோம். அதோட திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி a little chatty. Let's discuss something on what to do while cooking. லைக் நம்ம சமைக்கும்போது, நம்ம தளிகை பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காய் வந்து நான் ஆக்சுவலி டைரெக்டாக மரத்துலேருந்தே பறிச்சுன்னு வந்தேன். ஸோ விச் இஸ் a ப்ளஸ். ரெண்டாவது, இப்போ நான் வந்து இந்த கிரேட்டரில் இருக்கிற பெரிய ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் தான் நான் வந்து துருவ போகிறேன். சின்ன சின்னதாக பண்ணாலும் ஓகே தான். எப்படியும் இது வந்து நல்லா சுருங்கிடும் நம்ம எண்ணெயில் வதக்கும் போது. அதனால நான் பெரிய கிரேட்டர்லேயே வச்சு பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாங்காயை துருவிக்கலாம். மாங்காய் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு மாங்காயும் வேண்டாம், அதுக்காக புளிப்பே இல்லாத மாங்காயும் வேண்டாம். ஒரு மீடியம் புளிப்பு இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளேயே போகணும். இது வந்து திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட் நார்ம் டு பி ஃபாலோட். இந்த குளிக்காமல் உள்ளே போகிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அலவுட். ஓகே, அட் த மேக்ஸ் நம்ம இப்போ we are all used to drinking மார்னிங் மில்க், காஃபி ஆர் டீ. ஸோ இப்போ வேறு வழியே இல்லாமல் நம்ம உள்ளே போய் பால் காய்ச்சிடுறோம். பால் காய்ச்சி கடகடன்னு நமக்கு அந்த காஃபி வேண்டிருக்கு. ஆனால் இட் இஸ் நாட் அட்வைசபிள். பெஸ்ட்டு நீங்கள் வந்து முந்தின நாள் நைட்டே நீங்கள் வந்து ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணி, அதாவது ஒரு பாத்திரம் கூட தேய்க்கிற இதில் இருக்கவே கூடாது, சிங்கில் இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கவுத்து நீட்டாக இருக்கணும் கிச்சனே. அப்படியே நீங்கள் வெளியே வரும்போதே சூப்பர் நீட்டாக இருக்கணும் கிச்சன். அப்போ தான் அடுத்த நாள் காலையில் அதுக்குள்ளே போகும்போதே வந்து அப்பாடா நம்ம ஓகே சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணும். அட் த மேக்ஸ் வேணும்னா பால் காய்ச்சிக்கலாம். பட் பாலும் காய்ச்சிட்டு பெருமாளுக்கு ஒரு வாட்டி காமிச்சிட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கிறது வசதி. அதாவது பால் காய்ச்சின உடனேயே அட்லீஸ்ட் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாலியோ காஃபியோ டீயோ வாட் எவர் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அகேன் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் தமிழில் கூட ஒரு சேயிங் இருக்குது இல்லையா, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு. ஸோ எதுவாக இருந்தாலுமே குளித்ததுக்கப்புறம் தான் நம்ம உடம்புக்குள்ளே போகணும். இந்த ஆகாரம், வாய் வழியாக போகிற ஆகாரம் வந்து குளித்ததுக்கப்புறம் தான் போகணும். சில பேர் கேட்பா, எழுந்த உடனே கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்கிறது, இப்போ இந்த சம்மருக்கு எழுந்த உடனே தண்ணி தாகம் எடுக்கிறது குடிக்கலாமா அப்படின்னு. எஸ், குடிக்கலாம். அதாவது உங்களோட பாடியோட நீட்ஸை வந்து யூ ஹாவ் டு சஃபீஸ். அதாவது அது வந்து இப்போ உடம்பு வந்து தண்ணி வேணும் தாகம் அப்படின்னு கேட்டுதுன்னா நீங்கள் அப்போ தண்ணி குடிச்சு தான் ஆகணும். பட் மற்றபடி சும்மா ஏதோ யாரோ சொன்னால், யூடியூப்பில் சொன்னால், டாக்டர் சொன்னாங்கிறதுக்காக நான் எழுந்த உடனே 1 லிட்டர் தண்ணி குடிப்பேன், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் இந்த ரொட்டீனுக்கு பழகின் வாங்கோ, அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ வில் பி இன் பிளேஸ். ஸோ இப்போ முதல்ல நம்ம வந்து மாங்காய் சாத்துக்கு வரலாம். இப்போ முதல்ல எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் தான் குத்திருக்கேன். கொஞ்சம் உண்டுன்னு விட்டுருக்கேன் எண்ணெய், அதாவது கொஞ்சம் நிறையா விட்டுருக்கேன். நார்மலாக விடுறத விட கொஞ்சம் நிறையா விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் சாதம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ரொம்ப சிம்பிள். வெறும் கடுகு லெமன் சாதம் பண்ணுற மாதிரி தான். அங்கே லெமனுக்கு பதிலாக நம்ம இங்கே மாங்காய் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு கடலை இல்லைன்னா முந்திரி போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஜீரகம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுறலாம். சில பேருக்கு இந்த ஜீரக வாசனையோ இது இருந்தாலோ பிடிக்காது. ஸோ அது வேணும்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டுலாம். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடலை, முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே நம்ம ஆற்றுல இன்றைக்கி இருக்கலை, அதனால் நான் வந்து சேர்க்கலை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 2 கீத்து கருவேப்பிலை சேர்த்துட்டுருக்கேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகா சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா ஒரு 3, பச்சை மிளகா ஒரு 5 சேர்த்துட்டுருக்கேன். இது நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தேன்னா ஒரு 4 பேருக்கு பண்ணிட்டுருக்கேன், அதனால் இவ்வளோ மிளகா சேர்த்துட்டுருக்கேன். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி புளிப்பு ஆஃப் மாங்காய் ஆல்சோ. எவ்வளோ புளிப்பாக இருக்குது மாங்காய் அப்படிங்கிறது மேலேயும் நீங்கள் உங்கள் மிளகாயும் உப்பும் டிபெண்ட் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு சொல்ல வரல அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும்போதே ஒரு சின்ன துண்டு எடுத்து ஒரு இந்த திருவி இருக்கிற மாங்காயே நீங்கள் ஒரு வாயில் போட்டு பார்த்துட்டுன்னா தெரியும். ஸோ ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் காரம் கூட போடுங்க. அப்படி இல்லை ஓகேவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி காரம் போகும். பட் எப்பவுமே மாங்காய் சாதத்துக்கு ஒரு கொஞ்சம் காரம் கூட இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை பாருங்கள், நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்து எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சு ஒரு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி அதுவே இந்த எண்ணெயெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடும். அப்போது மாங்காய் குக் ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் ஒரு கொஞ்சோண்டு இஞ்சியும் சேர்த்துட்டுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இஞ்சி நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. இஞ்சியை வந்து அந்த எண்ணெயில் இருக்கும்போதே போட்டு பொரிச்சிடாதீங்க, அது ஒரு மாதிரி வேறு டேஸ்ட்டு வரும். மாங்காயும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குக் ஆகிடும்.
ஸோ அடுத்ததாக பார்த்தேன்னா நம்ம இப்போ குளிச்சுட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போயாச்சு. நம்ம ஆஸ் யூஷுவல் இப்போ டெய்லி என்ன பண்ணுவோம், குழம்பு சாத்தும் இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ பருப்பு ஊற வச்சுக்கலாம், புளி ஊற வச்சுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். எல்லாமே நம்ம குக் பண்ணும்போது இந்த ஊற வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம வதக்கி சாதம் வச்சு இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லிகிட்டே தான் பண்ணணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் குக்கிங்கை வந்து இது ஒரு பேர்டனாவோ இல்லை இதுவும் எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி, அதனால நான் இதை பண்ணுறேன், இது வந்து எனக்கு விதிச்சிருக்கு, எனக்கு வேறு வழி இல்லை, நான் குக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்காம நான் பண்ணி சாப்பிட்றதால 4 பேர் அதை சாப்பிட்டுட்டு அவளுக்கு அதுலேருந்து எனர்ஜி வரப்போகிறது, அவளுக்கு அதுலேருந்து நான் நல்ல சத்து கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி நினச்சிட்டு பண்ணுங்கோ. எப்போவுமே பெருமாள் ஸ்லோகம் சொல்லின்னு தான் பண்ணணும். அதாவது வாட் எவர் ஸ்லோகம் எதிர் நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஓட விடலாம், ஆர் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டோ நல்ல பெருமாள் பாட்டோ அந்த மாதிரி. சினிமா சாங்ஸ், இந்த சினிமா பாட்டு கேட்டுட்டே பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். சினிமா சாங்ஸ்க்குன்னு தனியாக டைம் ஒதுக்கிக்கோங்க, அப்போ கேட்டுன்னு பண்ணுங்க. இந்த நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆழ்வார் ஆச்சாரியனுடைய தனியன்லாம் சொல்லுங்கோ அப்படின்வா, அவளோட சில பேர் மூக்ஷுப்படி சொல்லிகிட்டே பண்ணுங்கோ அப்படின்வா. ஸோ எது தெரியுமோ, இப்போ திடீர்னு மூக்ஷுப்படி சொல்லிகிட்டே பண்ணுங்கோங்கிறதுக்காக நான் அடுத்த நாளே உட்காந்து ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுட்டு மனப்பாடம் பண்ணி இதெல்லாம் கஷ்டம். ஸோ எது தெரியுமோ குட்டி குட்டி ஸ்லோகம் எதெல்லாம் வாய்க்கு வருதோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டே பண்ணணும். மெயினாக என் தாத்தா என்ன சொல்லுவார்னா, திருப்பாவை சொல்லிகிட்டே பண்ணு அப்படின்னுவார். ஸோ திருப்பாவை இஸ் வெரி ஈஸி. ஆர் உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை டிவிலையோ இல்லை மொபைல்லையோ பக்கத்துலேயோ ஓட விட்டு 4 தடவை ஒரு 10 நாள் கேட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் தெரியாத எனக்கே திருப்பாவை கொஞ்சம் ஈஸியாக வருதுன்னா அஃப்கோர்ஸ் தமிழ் தெரிஞ்சவா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக நன்னாவே வரும். ஸோ நீங்கள் திருப்பாவை கேட்டுண்டே ஆர் சொல்லிண்டே குக் பண்ணணும். குக் பண்ணுறதால நீங்கள் பண்ணுற இந்த காரியத்தினால 4 பேருக்கு நன்மை நடக்க போகிறது. உங்கள் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவளுக்கு அந்த டேக்கு உண்டான எனர்ஜி அவளுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு நினச்சிட்டு சமைங்கோ. தே ஷுட் பி ஹாப்பி, யூ ஷுட் பி ஹாப்பி வைல் குக்கிங். அவளும் சாப்பிடும்போது ஹாப்பியாக சாப்பிட்ணும், டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்ணும். ஸோ நீங்கள் ஒரு ஹாப்பியான ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டில் ஒரு பாசிட்டிவான திங்கிங்கில் இதெல்லாம் பண்ணாதான் அதோட அவுட்புட்டும் நன்னா வரும். ஸோ ஏதோ ஒன்று நேற்று நினச்சிண்டு ஐயோ நேற்று இந்த மாதிரி சண்டை போட்டோமே, நேற்று அங்கே போனோமே, அவள் இப்படி பேசிட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாமல் பாசிட்டிவாக பெருமாள் நமக்கு இந்த காரியத்தை விதிச்சிருக்கார், நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்கோ. எல்லாமே நன்னா வரும். ட்ரஸ்ட் மீ, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ பாருங்க, மாங்காய் சாதமும் ரெடி ஆகிடுத்து. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ணும். அதாவது சும்மா அட்லீஸ்ட் ஆக்சுவல் இவா பண்ணுறவா இருக்கா, பட் அதெல்லாம் முடியல, நாங்கள் அவசர வாழ்க்கையில் இருக்கோம் அப்படின்னு அட்லீஸ்ட் இங்கேருந்தே பெருமாளே எல்லாம் உனக்கு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்கோ. பெருமாள் சாப்பிட்ட பிரசாதத்தை தான் நம்ம எப்போவுமே சாப்பிடணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.